வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பேலஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 7th எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஃபேக்ட் மெயின் நாள்லேருந்து வெளியே நடந்து வந்துட்டுருக்கான். பைத்தியக்காரன் திருப்பி அவன் ஸ்பிரிட் ஸ்டோனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறானா. இன்றைக்கி தான் சரியான நாள், நம்ம அவன்கிட்ட இந்த ஸ்பிரிட் ஸ்டோனை பிடிங்கலான்னு அவன் சொல்கிறான். அதுக்கு கூட இருக்கிறவன் இல்லை, எல்டர் ஆனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்கிறான். எல்டர் ஆனுக்கு அவன் மேலே அக்கறை இல்லை, இவன் இங்கேருந்து எப்படி ஸ்பிரிட் ஸ்டோனை எடுத்துக்கிட்டு போயிடுவான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஃபேங் திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துக்கு சன் எக்ஷு வரான். பைத்தியக்கார பையலே, நீ உன்னோடைய டேண்டைனை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்பிரிட் ஸ்டோனை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறான். சீக்கிரம் அந்த ஸ்பிரிட் ஸ்டோன் பேக்கை எங்ககிட்ட கொடுத்துருன்னு இக்ஷு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறவன் சொல்கிறான். நீங்கள் அங்கிள் ஆன் சொன்னதை மறந்துட்டீங்களான்னு ஃபேங் சொல்கிறான். அதுக்கு அவன் சிரிக்கிறான். ஆனால் அவனாலே பாதுகாத்துக்க முடியாது, இதில் அவன் உன்னை பாதுகாக்க போகிறான்னு சன் எக்ஷு சொல்கிறான். ஸ்பிரிட் ஸ்டோன் பேக் அவன்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு போயிடுறான். அதை திருப்பி கொடுன்னு ஃபேங் சொல்கிறான். அதை சன் எக்ஷு அவன் கையில் எடுத்துக்கிறான். திருப்பி கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை, நீ என்ன பண்ணுவேன்னு நான் பார்க்கணுன்னு சன் எக்ஷு சொல்கிறான். ஒழுங்கா நில்லுன்னு சொல்லிட்டு ஃபேங்கை தள்ளுறான். இன்னும் கொஞ்சம் அவனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஃபேங் கேட்குறான். அவன் குத்தத்துக்கு வரான், அதுலேருந்து நகர்ந்துடுறான். அவன் உதைக்கிறான், அதையும் அவன் கையால் தடுத்துடுறான். அவன் பின்னாடி பக்கமாக இருந்து அவன் கையை மடக்கி பிடிச்சிட்றான். அவன் நடந்து மூஞ்சில் ஒரே குத்துறான். அப்போ ஃபேங் கிங்கு சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். ஃப்யூச்சரில் என்னால் உன்னை பாதுகாக்க முடியாது, நீ குவான் செக்டில் வேறு இருக்க, இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது உனக்குன்னு கிங்கு சொன்னதை நினச்சி பார்க்குறான். அவன் ஃபேங் வயிற்றுலேயே குத்திடுறான். சன் எக்ஸியோ நடந்து ஃபேங் மூஞ்சிலே அந்த ஸ்பிரிட் ஸ்டோன் பேக்கை வச்சு ஐத்தறான். கிங்கி உன்னை இந்த நிலைமையில பார்த்துருந்தானா அவன் உன்னை ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கினதுக்கே வருத்தப்படுவான். கண்ணு தெரியாதவன் மாரி அவன் உன்னை கூட வச்சுட்டு இருந்தான்னு சன் எக்ஷு சொல்கிறான். ஃபேங் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி 3 பேரையும் தள்ளிடுறான். அவன் ஃபேங் அடிக்கிறதுக்கு ஓடி வரான். ஃபேங் ஒரே உதைச்சிட்றான் அவனை. அவன் பறந்து போய் கீழே விழுந்துடுறான். நீ எப்படி அவனை அந்த மாரி அடிக்கலான்னு சன் எக்ஷு சொல்கிறான். சன் எக்ஷு, நீ என்னை ரொம்ப கோவப்படுத்துறேன்னு ஃபேங் சொல்கிறான். எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்க ஓடியாரான். இந்த அடியில் நான் உங்க டீச்சர்கிட்ட அனுப்புகிறேன், நான் கேட்டதா சொல்லுன்னு சொல்லிட்டு அடிக்கிறான். அதில் இருந்து ஃபேங் தப்பிச்சு போயிடுறான். நீ என்ன இப்போ உள்ளங்கை தாக்குதலில் ப்ராக்டிஸ் பண்ணுறியான்னு ஃபேங் கேட்குறான். வீழ்ந்தவனை அவன் தூக்குறான். ஃபேங் எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணல. அவன் சன்னி எக்ஷுக்கு ஒரு சரியான ஆப்போனண்ட்டே இல்லைன்னு அவன் சொல்கிறான். ஃபேங் அவனுடைய பவரை வெளிக்கொண்டு வரான். சன்னி எக்ஷுவும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை குத்துறான். ஃபேங்கும் அவன் பவரை யூஸ் பண்ணி குத்துறான். 2 பேரும் அந்த பவர் எஃபெக்டில் பின்னாடி தள்ளி போயிடுறானுங்க. அவனை பார்த்து ஷாக் ஆகிறான். நீ எப்படி 3rd ரிலீம் ஸ்டேஜுக்கு வந்தன்னு சன் எக்ஷு கேட்குறான். ஃபேங் அவனுடைய கையை பார்க்குறான். அவன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததை காட்டுறாங்க. கோல்டன் ஸ்பிரிட்டை கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறான். நான் இப்போ 3rd ரிலீம் ஸ்டேஜில் இருக்கிறேன், என்னுடைய உடம்பு ஃபுல்லாக இப்போ கோல்டன் ஸ்பிரிட் பவர் ஓடுது, இதுக்கு அந்த ரத்தம் தான் காரணம் அப்படின்னு ஃபேங் சொல்கிறான். இது என்னுடைய மெடியனையும் ஓப்பன் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபேங் சந்தோஷப்படுறான். இதை எதிர்பார்க்கல, 5 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததை நீ வெளிக்கொண்டு வருவேன் நானும் எதிர்பார்க்கல. அப்புறம் உன்னோட பவர் ரொம்ப வீக்காக இருக்குன்னு ஃபேங் சொல்கிறான். ஃபேங், நீ சாக போறாடாட்டு சன் எக்ஷு சொல்கிறான். ஃபேங் ஓடி வரான். இந்த பஞ்சு என்னுடைய டீச்சருக்காகன்னு சொல்லிட்டு குத்துறான். அவனுடைய கை மடக்கிக்கிட்டு போயிடுது. இந்த பஞ்சு உன்னை தோக்கடிக்குதுன்னு சொல்லி ஒரே குத்துறான். சன் எக்ஷு பறந்து போய் கீழே வீழ்ந்துடுறான். அங்கே இருந்தவனுங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டானுங்க. இந்த இடத்துக்கு வெள்ளத்தாடிக்காரன் வரான். சன் எக்ஷுன்னு சொல்லிட்டு அவனை தூக்குறான். ஃபேங், நீ ரொம்ப கொடூரமானவன், நீ சன் எக்ஷுவோடைய மெரிடியனை உடச்சிட்டேன்னு சொல்கிறான். சன் எக்ஷு என்னை கொலை பண்ண பார்த்தான், நான் அவன்கிட்ட இருந்து என்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்னு ஃபேங் சொல்கிறான். நீ என்னுடைய செக்ட் மெம்பரே அடிச்சுட்ட, நான் உன்னை கொலை பண்ண போகிறேன்னு வெள்ளத்தாடிக்காரன் சொல்கிறான். இந்த இடத்துக்கு ஹேன் வந்துடுறான். எதுக்கு நீங்கள் சீனியர் போய் அந்த சின்ன பையன் கூட சண்டை போட போகிறீங்கன்னு ஹேன் கேட்குறான். ஹேன், இப்போ நீ என்ன சொன்னேன்னு வெள்ளதாடிக்காரன் கேட்குறான். உனக்கு வெக்கமே இல்லை, சின்ன பசங்க கூட சண்டை போட போகிறேன்னு சொல்கிற, நீ ஃபேங்கை தொடணுன்னா முதல்ல என்னை தாண்டி நீ போகணுன்றான்னு ஹேன் சொல்கிறாரு. வெள்ளதாடிக்காரன் திரும்பி போய் சன் எக்ஷுவை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறான். ஃபேங், வா போகலான்னு ஹேன் சொல்கிறாரு. ஃபேங் ஸ்பிரிட் ஸ்டோன் பேக் எடுத்துக்கிட்டு ஹேன் பின்னாடியே போகிறான். ஃபேங்குன்னு ஹேன் கூப்பிட்றான். என்ன ஆச்சு அங்கிள்னு ஃபேங் கேட்குறான். அப்படியே டேண்டைன் ரிலீம் எப்படி திடீர்னு 3rd ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு ஹேன் கேட்குறாரு. 2 பக்கமும் திரும்பி பார்த்துட்டு, டீச்சர் எனக்காக எவன் ட்ரெஷரை மறைச்சி வச்சுட்டு போயிட்டாரு,
அதை நான் திறந்தனா அப்போ எனக்கு மெடியன் திருப்பி பழையபடியாக மாறிடுச்சு. அப்போ உன்னால பிராக்டிஸ் பண்ண முடியுது. அவன் வேற உங்க டீச்சர் மேல பகையா இருக்கான். நீ வேற சன் எக்ஸு வேற தோக்கடிச்சுட்ட. இதுக்கு அவன் பழி வாங்கறதுக்கு திருப்பி வருவான்னு ஆன் சொல்றாரு. நான் என்ன பார்த்துக்கிறேன். அடி இந்த முறை இந்த ஃபேங்கோடையே இருக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. செக்ட்ல இருக்கிறவங்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியும்னு ஃபேங் சொல்றான். ஓ, அப்போ உன்னுடைய ஆம்பிஷன் சின்னது இல்லைன்னு ஆன் சொல்றாரு. நான் மாஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னு ஃபேங் சொல்றான். ஃபேங் ரிவெஞ்சுக்கான நேரம் இது இல்லை. மாஸ்டர் சொல்லி கொடுத்தது உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லைன்னு ஆன் சொல்றாரு. ஊன்னு ஃபேங் சொல்றான். இப்போ நீ என்ன செய்யலான்னு முடிவு எடுத்திருக்கிறன்னு ஆன் கேட்குறாரு. மாஸ்டர் எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கல. நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் பெவிலியனுக்கு போய் ஒரு பயிற்சியை தேர்ந்தெடுக்க விரும்புறேன்னு ஃபேங் சொல்றான். நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு ஆன் சொல்றாரு. சீனை கட் பண்ண சின்ன காட்டுறாங்க. இவன் கிங்கியோடைய ஸ்டூடெண்ட். இவனுடைய சக்தி ஏற்கனவே தேர்ட் ஸ்டேஜ் ரிலிமுக்கு வந்துடுச்சு. செக்ட் ரூல் படி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் தேர்வு செய்யலான்னு ஆன் சொல்றாரு. உள்ளாரப்போ ரொம்ப நேரத்துக்கு இருக்காதுன்னு சென் சொல்றாரு. தேங்க்யூ கிரேட் எல்டன்னு சொல்லிட்டு ஃபேங் நடந்து போறான். இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. இந்தமாரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறங்க. வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வரக்கூடிய வீடியோக்களில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். See you guys.